ஜெய் ஸ்ரீராம். என் அன்பு குழந்தையே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அஞ்சனாகிரி மலைப்பிரதேசத்தில் எனது தாய் அஞ்சனாதேவி என்கின்ற பெண் குரங்கிற்கும் எனது தகப்பனார் கேசரி என்ற ஆண் குரங்கிற்கும் மகனாய் நான் மாருதி அவதரித்தேன். என் பிறப்பு பற்றிய அனைத்து விளக்கமும் உங்களுக்காக நானே கூற வந்துள்ளேன். வாருங்கள். ஓம் ஸ்ரீராம ஜெயம். பிரம்மச்சரிய கடவுளான நான் பிறந்த கதை என் தாயார் அஞ்சனாவின் கதையுடன் தொடர்புடையது. எனது தாய் அஞ்சனாதேவி பிரம்மாவின் சபையில் ஒரு அப்சரசாக இருந்தார். ஒரு முனிவரின் தவத்தை களைத்ததற்காக அவர் சாபம் பெற்றார். அது எவ்வாறு என்றால், சிறிய வயதில் எனது தாய் ஒரு குரங்கு காலை ஆசனமிட்டு தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டார். அதை பார்த்தவுடன் குதூகலத்தில் அந்த குரங்கின் மீது பழங்களை எறிந்தார். சட்டென்று அந்த குரங்கு முனிவராக மாறி தவம் கலைந்து எழுந்தார். கடும் சினம் கொண்ட அந்த முனிவர் எனது தாயார். யார் மீதாவது காதல் கொண்டால் அந்த தருணமே குரங்காக மாறிவிடுவார் என சாபமிட்டார். மன்னிப்பு கேட்டு மன்றாடினார் எனது தாய். தனக்கு குரங்கு முகம் இருந்த போதிலும் தன் காதலன் தன்னை நேசிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டாள். சிவபெருமானின் அவதாரமே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றும் அப்படி பிறந்தவுடன் தான் சாப விமோசனம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனால் சாப விமோசனம் பெற இந்த பூமியில் பிறந்தார் எனது தாய். ஒரு காட்டில் வாழ்ந்த எனது தாய் ஒரு நாள் ஒரு ஆடவனை சந்தித்து அவர் மீது காதலில் விழுந்தார். காதலில் விழுந்த அந்த தருணமே எனது தாய் குரங்காக மாறினார். அவர் அருகில் வந்த அந்த ஆண் தன்னை கேசரி என்றும் தான் குரங்குகளின் அரசன் என்றும் கூறினார். குரங்கு தலையை கொண்ட மனிதனான அவரால் நினைத்த நேரத்தில் மனிதனாகவும் உருமாற முடியும், குரங்காகவும் உருமாற முடியும். இதை கண்டு ஆச்சரியமடைந்தார் எனது தாய். தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி தாயிடம் அவர் கோரினார். அந்த காட்டிலேயே தாயும் தந்தையும் திருமணம் செய்து கொண்டனர். சிவபெருமானை நினைத்து ஆழ்ந்த தவத்தில் இருந்தார் அன்னை. இதனால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் அவருக்கு வரம் ஒன்றினை வழங்கினார். முனிவரால் தனக்கு கிடைத்த சாபத்தில் இருந்து விமோசனம் பெற சிவபெருமானே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என கோரினார். மறுபக்கம் அயோத்தியாவின் அரசனான தசரத சக்கரவர்த்தியும் பிள்ளை வரம் வேண்டி புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்தி கொண்டிருந்தார். இதனால் மனம் குளிர்ந்த அக்னி தேவன் அரசனிடம் புனிதமான பாயாசத்தை கொடுத்து அதனை அவருடைய மனைவிகளுக்கு கொடுத்து தெய்வீக தன்மையுள்ள பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும்படி கூறினார். தன் மூத்த மனைவியான கௌசல்யாவிற்கு அந்த பிரசாதத்தை கொடுக்கும்போது அதில் சிறிதளவை ஒரு பறவை எடுத்துச் சென்றது. அஞ்சனா தவம் புரிந்த இடத்தருகே அந்த பாயாசத்தை அந்த பறவை விட்டுச் சென்றது. காற்றின் கடவுளான வாயுவிடம் அந்த பாயாசத்தை அஞ்சனாவின் கைகளில் போடுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார். பாயாசத்தை பார்த்த அன்னை மிகுந்த சந்தோஷத்துடன் அதனை அருந்தினார். அதனை உண்ணும்போது சிவபெருமானின் அருளை அவர் உணர்ந்தார். அதன் பின் குரங்கின் முகத்தை கொண்ட நான் அவருக்கு மகனாக பிறந்தேன். நானோ சிவபெருமானின் அவதாரமாகும். என்னை பல பெயர்களில் அழைத்தனர். ஆஞ்சநேயா அஞ்சனாவின் மகன் என பொருள் தரும். கேசரி நந்தனா கேசரியின் மகன் என பொருள் தரும். வாயுபுத்ரா அல்லது பவன்புத்ரா காற்றின் கடவுளான வாயுதேவனின் மகன் என பொருள் தரும். என்னுடைய குழந்தை பருவத்தில் மிகுந்த பலசாலியாக விளங்கினேன். என் தந்தை கேசரி மற்றும் தாய் அப்சரஸ் அஞ்சனாவின் சக்திகளை நான் பெற்றுக்கொண்டேன். வாயு தேவனின் மகன் என்பதால் காற்றை போல் மிக வேகமாக செயல்பட்டேன். என்னுடைய பிறப்பால் என்னுடைய தாய் அஞ்சனா தன் சாபத்தில் இருந்து விமோசனம் பெற்றார். நான் பிறந்த பின்னர் சாபத்தில் இருந்து விமோசனம் பெற்ற எனது அன்னை வான் உலகுக்கு திரும்பினார். 7 சிரஞ்சீவிகளில் ஒருவராகவும் ராமபிரானின் தீவிர பக்தனாகவும் விளங்கினேன். இலங்கையின் அரசனான ராவணனின் கையிலிருந்து சீதாதேவியை மீட்க ராமபமவானுக்கு உதவியாக இருந்தேன். உங்களுக்குள் புதைந்திருக்கும் உங்களுடைய சக்திகளை அறிந்து கொள்ள உதவும் என்னுடைய கதை. ஓம் ஸ்ரீராம ஜெயம்.